ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்டம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். சேலம் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ மார்க் இருந்தால், ஆவரேஜாக எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஸு, வாட்ச்மேன் இவங்க 3 பேருக்குமே வந்து பொருந்தும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்கு ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது எந்த ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தா வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரையாரிட்டி படி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நீங்கள் ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நிறைய மாவட்டங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே வந்து வரோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து போட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நான் தனித்தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஒரு சில மாவட்டங்களுக்கு போட முடியும், ஒரு சில மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வேக்கன்சிஸ் வந்து ஆஃபீஸர்ஸ், மசால்ஸு, வாட்ச்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசால்ஸு ஜாப்பு. மசால்ஸை பொறுத்தளவில் சேலம் மாவட்டத்துக்கு மட்டுமே நமக்கு 17 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 17ன்ற பட்சத்தில் ஆனால் இதில் எக்ஸாம் எழுதுனவங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக, கண்டிப்பாக வந்து ஒரு 2000 3000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. வெறும் 17 வேக்கன்சிக்காக அவ்வளோ பேர் வந்து எழுதியிருக்காங்க. கொஷின் பேப்பரை பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து இருந்ததுங்க. அதுவும் தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மசால்ஸு, வாட்ச்மேனுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப மார்க் வந்து எல்லாருமே எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் வித்தவுட் ப்ரேயர், நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி வைஸ் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க்குக்குள்ளே வரும் அப்படின்றத ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ஆவரேஜாக ஜென்ரலாக வந்து நம்ம சொல்லிடலாம். மொத்தமாக ஜென்ரலாக பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை, எஸ்டிஎம் அந்த மாதிரி எதுவுமே ப்ரையாரிட்டியே இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது, நான் சும்மா ஜென்ரலாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 80 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். சுத்தமாக மசால்ஸை பொறுத்தளவில் வந்து க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது சம்மந்தமான கேள்விகளும் அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் மட்டுமே வந்து இந்த மசால்ஸு ஜாபுக்கு வந்து வருங்க. ஸோ இதில் கம்மியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கூட நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு தூய்மையாக வேலை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடங்கள சுத்தமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வேக்கன்சிக்கு வந்து நமக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ப்ராக்டிக்கல் நல்லாவே செய்யுங்க. ஈஸியாக வந்து பண்ணிட்டீங்க, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆவரேஜாக வந்து நீங்கள் ஒரு 80 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போகலாம். இதுவே வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 75 மார்க் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக 100% வந்து நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் சேலம் மாவட்டத்துக்கு வந்து 11 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 11 வேக்கன்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி உள்ளவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, விடோ எல்லாருமே வந்து இந்த 11 வேக்கன்சிஸ்குள்ளேயே தான் வந்து வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 90 மார்க், அதாவது எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் 90 மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கன்ஃபார்மாக போகலாம். ஒரு வேளை இந்த வேலையில் வந்து இந்த மாவட்டத்தில் ஒன்று கம்மியான பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஒரு 85 அந்த மாதிரி கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவில் வந்து கொஷின்ஸ் பேப்பர்
கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லை, பிஎஸ்டிஎம் இல்லை, வேறு எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை, வெறும் ஜென்ரல் அப்படின்னா 90 மார்க்குக்கு மேலே இருந்து தான் கட் ஆஃப் வந்து வரும். இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, இல்லை விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 85 மார்க்லேருந்து கன்ஃபார்மாக வந்து கட் ஆஃப் போகலாம். அதுலேருந்து தான் வந்து எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 85 மார்க்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போடுறதுக்கு வந்து 100% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 80 மார்க் நீங்கள் எடுத்து ஏதோ விடோவாக இருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க, நீங்கள் 80 மார்க் எடுத்து கூட நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதுலேயுமே வந்து கம்மியான மார்க் எடுத்துகிட்டு அடுத்ததாக ப்ராக்டிக்கலுமே வந்து கம்மியான மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம இன்டர்வியூ போகும்போது ஃபில்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 1:3 அப்படின்ற விதத்தில் ஃபில்டர் பண்ணாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ரையாரிட்டி கேட்குற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன வித ப்ரையாரிட்டி கேட்குறீங்களோ அதற்கான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலை, இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அவங்க கொண்டு வரதுக்கான டைம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு சேலம் மாவட்டத்துக்குமே வந்து 44 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அதிகமான ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் வாட்ச்மேனை பொறுத்தளவில் தமிழகத்திலேயே இந்த 38 மாவட்டங்களில் சேலம் மாவட்டத்துக்கு தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இதில் குறையிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 75 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. வாட்ச்மேன் ஜாப்பை பொறுத்தளவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தான் வந்து முக்கியம். நம்ம வந்து எக்ஸாம் எழுதியோ அதில் நம்ம எக்ஸாம் சம்மந்தமாக எதுவுமே வந்து நமக்கு வரப்போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போலே போதும். நம்மளை ப்ராக்டிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. வாட்ச்மேன் ஜாப்பை பொறுத்தளவில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ண தெரியணும், ஒரு பேங்க்குக்கு போய் செல்லான் ஃபில்லப் பண்ண தெரியணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாரானா கெஸ்ட்டு ஜட்ஜு வீட்டுக்கு யாராவது வர்றாங்க போகிறாங்கன்னா அவங்களோட பேரை வந்து எழுதி வச்சுக்க தெரியணும், ஃபோன் கால் பண்ண தெரியணும், ஃபோன் கால் அட்டன் பண்ண தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலை பொறுத்த அளவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வரும். ஸோ நீங்கள் எதனா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம். இதே வந்து ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா ஒரு 75 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நம்ம போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.